ஹலோ கேக்குது கேக்குது கேக்குது. ஓகே ஓகே. கேஷ் அவ்வளோ அசெட் ஃபுல்லாக முடிஞ்சா? செட் அவ்வளோதான், இதோட முடிச்சிடலாம். இப்போ வந்துட்டு இந்த ரோல் இருக்கா என்னன்னு நம்ம செக் பண்ணணும். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? அசெட்ல கான்ஃபிகரேஷன் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ அசெட்ல டிரான்சாக்ஷன். ஓகே. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ரோல் இருக்கா இல்லையான்னு முதல்ல நம்ம செக் பண்ணணும். ரோல் நம்ம எப்போதும் போல இல்லைன்னு செக் பண்ணுவோம். நம்ம வந்து பனிமூர்த்தி 1 ப்ரோ. தெரியலையே, பாரு நீ தான் ஓப்பன் பண்ண. என்னன்னு பாருங்க. 1ன்னு நினைக்கிறேன், பாரு. ரோல் வந்து நம்ம அசெட் பார்க்கறதுனால அசெட் அக்கௌண்டிங் 1, அசெட் அக்கௌண்டன்ட் இருக்கு, அசெட் பனிமூர்த்தி 1 தான். நம்ம ரோல் இதுல இல்ல, அதனால இதில் ஆட் பண்ணிட்டு வந்துடலாம். இதுக்கு தான் ஆட் பண்ணும். அக்கௌண்டன்ட் 1, அக்கௌண்டிங் மேனேஜர் 1, என்ன ரோல் கொடுத்தா? அசெட் மேனேஜரு, அசெட் அக்கௌண்டிங் மேனேஜரு, அசெட் அக்கௌண்டன்ட் 1. என்ன திரும்பி ரோல் கொடுக்குற? அதுலதான் நம்ம அது இந்த யூசருக்கு கொடுக்கல அவங்க. புரியுதா? திரும்பி கொடுத்தே நீ அதை எதை? அசெட் மேனேஜரு. அது வந்து அந்த ரோல்ல ஆட் பண்ணிட்டு வந்தோம் யூசருக்கு போய். ஆனா இந்த அக்சஸ் கொடுக்கலையே, அசெட் அக்சஸ். இது வந்து யூஎஸ் கார்ப்னு நம்ம எடுத்துப்போம். இருக்கா? இதை கொடுத்து அக்கௌண்டிங் மேனேஜர். இப்போ இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா உனக்கு செலக்ட் ஆகிடும். இப்போ ரோல் ஆட் பண்ணியாச்சு, லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்க வேண்டியதான்.
இப்போ வந்துட்டு உனக்கு அசட் ஃபிக்ஸ்டு அசட். இப்போ பார்க்க போகிறது வந்து ரெண்டே தான். அசட் ஒன்று, அசட் இன்கொயரி. ஓகே. அசட் என்கொயரி மட்டும் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஓகே. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது வந்து அசட்ல போயிட்டு இது அசட் எதுக்குன்னா உனக்கு நியூவா அசட் ஆட் பண்ணணும், டிரான்சாக்ஷன் கிரியேட் பண்ணணும்னா இதில் போவோம். அசட்ல நியூவா எதை கிரியேட் பண்ணணும்னா அசெட்ல போகணும். நியூ அசட் கிரியேட் பண்ணுறது டிரான்சாக்ஷன். இதே உனக்கு எக்ஸிஸ்டிங் அசட்டு டிரான்சாக்ஷன்லாம் எடுக்கணும் அப்படின்னா இது அசட் என்கொயரி. ஓகே. இப்போ கிரியேட் பண்ணுறதுனால கிரியேட் கொடுக்குறேன், கிளிக் பண்ணிட்டேன். ஓகேவா? இதுதான் அசட் பேஜ். இன்கம்ப்ளீட்டு, அட்ஜஸ்ட்மெண்ட், அடிஷனு, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு, ட்ரான்ஸ்ஃபரு, ரிட்டையர்மெண்ட்னா செல் பண்ணுறது, அப்ரூவல் தான். இப்போ இதில் டிப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம இது இவங்க டிசம்பர் வச்சுருக்காங்க. ஓகேவா? டிப்ரிசியேஷன் இதே நம்ம இது மாற்றணும் அப்படின்னா க்ளோஸ் பீரியட் கொடுத்தோம் அப்படின்னா க்ளோஸ் ஆகிடும் இந்த பீரியட். இப்போ இதை எதில் பார்க்கலாம் அப்படின்னா இப்போ டிசம்பர் 23 இருக்கு. ஓகேவா? இது டூலில் வந்து செட்டில் ப்ராசஸ் போனேன் அப்படின்னா உனக்கு அசட் சேஞ்ச் ஆகும். ஓகே. செட்டில் ப்ராசஸ் ரெஃப்ரெஷ் பண்ணி அப்படின்னா ரன்னிங்கில் இருக்கு. இது என்ன எவ்வளோ நேரம் இருக்குது? புரியல. இது என்ன எவ்வளோ நேரம் இருக்குது? இது அசட் பார்க்குறதா? இது ஒரு 10-15 நிமிஷத்துல முடிஞ்சிடும். ஏன்னா நம்ம அவங்களுக்கு வர நம்ம கிளாஸ் எடுக்கணும். நம்ம ரெண்டு பேரும் மாற்றி எடுக்கலாம். ஏன்னா நான் இன்னும் போட்டு பார்க்கல. நான் ஓகே மாறிடுச்சா? எங்கே ஜனவரி 23 தானே இருக்கு, 24 ஒன்றும்ல நம்மளுக்கு. 24 தான் நம்ம இது பண்ணோம். நம்ம அசட் தான் நம்ம ஆட் பண்ணலையே. புரியுதா உனக்கு? பிபிஐ நம்ம அசட் ஆட் பண்ண பார்க்கலாம். நம்ம அசட் தான் ஆட் பண்ண முடியல. அதுல பிபிஐ கார்ப்னு இருக்குல்ல ப்ரோ. ஆமா, அதை கொடுத்துடணும் அப்படின்னா உனக்கு 2020 நான் யூஎஸ் கார்ப் கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? யூஎஸ் கார்ப்பை கொடுத்தியா? ஆமா, ரோல் ஆட் பண்ணல. இப்போ அசட் அக்கௌண்ட், அசட் மேனேஜரு எல்லாம் ஆட் பண்ணும்போது உனக்கு பிபிஐ கார்ப் கொடுக்கலையே நான். இது கொடுத்தேன். ஓகேவா? இப்போ ஜனவரி மாறிடுச்சு. இப்படிதான் நீ டிப்ரிசியேஷன் சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணணும். ஓகேவா? டிப்ரிசியேஷன் வந்துட்டு இந்த க்ளோஸ் பீரியட்னு கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா இது க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக் ஓபன் ஆகுமா அது? ஆமா. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி அசட் கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம். அசட்டு நெக்ஸ்ட் உனக்கு இதில் வந்துட்டு ஆங்கிள் டாஸ்க்கு ஆட் அசட்னு இருக்கா? அதான் அசட் டிரான்சாக்ஷன் கிரியேட் பண்றது. இப்போ இது ஃபர்ஸ்ட் பேஜ் இங்க வந்துடும் உனக்கு. இந்த புக்ல வந்துட்டு நீ என்ன கொடுப்ப? யூஎஸ் கார்ப். அசட் டைப் வந்து உனக்கு கேபிட்டலைஸ்டு தான். கேட்டகரி வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணணும், மேஜரு மைனரு. புரியுதா? இப்ப நம்ம கொடுத்ததப்ப நம்ம கொடுத்தது கொடுக்கலாம், நீ எது வேணாலும் கொடுக்கலாம், இஷ்டம். நான் வந்து கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்னு நம்ம பார்த்தோமே, ஞாபகம் இருக்கா? ஆமா, அது கொடுக்குறேன். ஓகே. ஹார்ட்வேர் கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா இது செலக்ட் ஆகிடும். டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம கொடுக்கணும், ஹார்ட்வேர்னே கொடுத்துடலாம். ஓகே. காஸ்ட் வந்து நான் ஒரு 1 lakh கொடுக்குறேன் இதுக்கு. ஓகே.
காஸ்ட் கொடுத்து யூனிட் வந்துட்டு நீ கொடுக்கறது. இப்போ ஒரு யூனிட்னா 1 lakh எடுத்துக்கும். இதே 10 யூனிட் கொடுத்தீங்கன்னா ஒரு இதுக்கு 10,000. இல்ல இந்த ஒரு யூனிட்டுக்கு 1 lakh. இப்ப 10 யூனிட் கொடுத்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 10,000 எடுத்துக்கும். ஓகே ஓகே. இதுதான். இதுல எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். லொகேஷன் தான் நம்ம செலக்ட் பண்ணோம். இதான் உனக்கு லொகேஷன் சொன்னேன்ல, கண்ட்ரி, ஸ்டேட், சிட்டி, பில்டிங். கண்ட்ரி வந்து நம்ம இந்தியா கொடுப்போமா, யூஎஸ்ஏ கொடுத்துக்கலாம். தான் யூஎஸ்ஏ கொடுக்குறேன். இது வந்து உனக்கு யூஎஸ்ஏ கலிபோர்னியா சிட்டியும் நம்ம எது வேணா கொடுத்துக்கலாம். அட்லாண்டா. பில்டிங் கொடுத்துட்டு இப்போ சப்மிட் ஃபார் அப்ரூவல் கொடுத்தீங்கன்னா அப்ரூவல் ஆயிடும். அது கூட கூடாது. ஓகே. நம்ம நெக்ஸ்ட் கிளிக் பண்ணு. ஓகேவா? நெக்ஸ்ட் கிளிக் பண்ணல அப்படின்னா நீ அப்ரூவல் ஆயிடும் ப்ரோ. சரியா? இப்போ இதுல நீ வந்துட்டு அசெட் நம்பர் இங்க நீ கொடுக்கலாம். கொடுத்தாலும் அது சிஸ்டமா ஜென்ரேட் பண்றதா எடுக்கும். ஓகேவா? இப்ப இதுல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அசெட் கீ ஆட் பண்ணுவோம். இதுல காஸ்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா இதாயிடும். அப்ரூவல் டைப் சிங்கிள். அசெட் கீ இருக்கு. அசெட் கீ வந்து நம்மளா கொடுப்போம். எக்ஸிஸ்டிங் தான் எடுக்க போறேன். இவர் பட்ஜெட் நம்மளா கொடுக்கறது அசெட் கீ பட்ஜெட். இதை வச்சு நீ ஃபில்டர் பண்ணு அப்படிங்கிற மாதிரி. ரெண்டும் மேட்ச் ஆனா யூனிக் கீ. ஓகேவா ப்ரோ? அதான் யூனிக்னு சொல்றது அசெட் கீ. இப்போ இதுல அசெட் கீ கொடுத்துட்டு சேவ் அண்ட் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உனக்கு அப்ரூவல் ஆகும். சேவ் மட்டும் கொடுக்கும். சேவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சப்மிட் கொடுத்தோம்னா சப்மிட் ஃபார் அப்ரூவலுக்கு போயிடும். இப்போ இதுல ரெடி டு போஸ்ட்ல இருக்கணுமே நம்ம கிரியேட் பண்ணது. அடிஷன்ல 1ன்னு வந்திருக்கணும். ஒருவேளை இன்கம்ப்ளீட்ல இருக்கும் அப்ரூவலுக்காக. அப்ரூவல் யூனிட் ரிக்யர்மெண்ட் இருக்கு. நம்ம இதை காணாமே. ஒருவேளை இதாகாம இருக்குன்னு கிரியேட் பண்ணுவோம். கரெக்டா சேவ் ஆட் அசெட் யூஎஸ் கார்டு கேட்டகரி. அசெட் கீ மட்டும் ஆட் பண்றோம் ப்ரோ. ரெடி டு போஸ்ட்னு வரும் உங்களுக்கு. இங்க ரீஃப்ரெஷ் பண்ண திரும்ப இது பண்ண எரர் அக்கர் ஆயிருக்கு இந்த அப்ளிகேஷன்ல.
இல்லாட்டி உனக்கு இங்க ரெடி டு போஸ்ட் வந்திருக்கும் ப்ரோ. ஓகே. அதை வச்சு இப்ப நம்ம ரெண்டுமே கிரியேட் பண்ணோம், ஆனா வரல. அசெட் என்கொயரியில போய் பார்ப்போம். அசெட் என்கொயரியில ரீசெண்ட் அடிஷன். ஓகே. அதுல போனா இங்க உனக்கு டிஸ்பிளே ஆகும். நம்ம கிரியேட் பண்ணி ஏன் இப்படி வருதுன்னு தெரியல. இந்தியா கொடுத்து போற யூஎஸ் வரலனா அது நம்ம இதுல எது வேணா கொடுக்கலாம் ப்ரோ. ஏன்னா யூஎஸ் காஸ்ட் வந்துட்டு நம்ம இதுல 50,000 கொடுத்து பார்ப்போம். இதுல சப்மிட் ஃபார் அப்ரூவல்ஸே வராது, சப்மிட்னு தான் இருக்கும் டைரக்டா. ஓகே. ஏன் சப்மிட் ஃபார் அப்ரூவல்ஸ்னு வருதுன்னு தெரியல. சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு சப்மிட் ஆயிடும். இல்ல அப்ரூவல் யாரோ எனேபிள் பண்ணிருக்காங்க இந்த யூசர். ஓகேவா? இந்த யூசர் அப்ரூவல் ஆனாதான் உங்களுக்கு இந்த இதுக்கு வரும்னு நினைக்கிறேன். அது வர வராது. சப்மிட் ஃபார் அப்ரூவல் கொடுத்து பாரு. இது அசெட் கீ கொடுத்து சேவ் பண்றேன். அசெட் கீ கூடமா 50,000 கொடுத்துருக்கே காஸ்ட். ஓகே. ஆட்டோமேட்டிக்கா இருந்துச்சா? இல்ல 50,000 நான் காஸ்ட் கொடுத்தது.